தளபதி தலைவர் விஜயானார். தலைவர் விஜயை முதல்வராக்கிய மக்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வென்றது. 10 வருட பசியிலே சொத்து சேர்க்கும் பிசியிலே கொத்து கொத்தாய் அள்ளிவிட்ட வாக்குறுதிகளை வைத்து பண மூட்டைகள் பல மூட்டைகள் செய்தது திமுக. ஊழலுக்கு ஊற்று பார்க்கும் கட்சிக்கு வேறென்ன தெரியும்? ஆனால் நாடெல்லாம் நாற்றம். நாளெல்லாம் உழைத்தவன் நாதியற்று போனான். காலமெல்லாம் உழுதவன் மனதளவில் காலமாகி போனான். அரும்பு மீசை முளைக்காதவனும் போதைக்கு அடிமையாகி போனான். இதையெல்லாம் பார்த்த மக்கள் எங்களை காக்க இறந்து போன தலைவர்கள் உயிரோடு வர வேண்டும், இல்லை இறைவனாக வர வேண்டும், தமிழ்நாட்டை சீரழித்த இந்த கும்பலை வேறெடுக்க அவர்கள் வர வேண்டும், நாளை பிறக்கும் குழந்தைகளினுடைய எதிர்காலம் சிறக்க தலைவர்கள் இனி பிறக்க வேண்டும் என்று கோடி மக்கள் குரல் ஒலித்தது ஒரு குரல். சா ஜோசப் விஜய் எனும் நான் என்ற குரல். 75 வருட கட்சியில் ஊனாய் ஓடாய் உயிராய் இருந்தவர்கள் எல்லாம் வெயிலிலே காத்து கிடக்க வெயிலே படாத கண்ணுக்குட்டியை துணை முதல்வர் ஆக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் 33 ஆண்டுகள் எனக்காக இருந்த மக்களுக்கு என்னுடைய பிழைப்பை விற்றுவிட்டு என் உழைப்பை இந்த மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று மக்களின் அழைப்பை ஏற்று வந்தவர்தான் இந்த தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்கள். தமிழக முதல்வராக சா ஜோசப் விஜய் எனும் நான் என்ற நிமிடத்திற்காக காத்து கிடந்த கோடிக்கணக்கான மக்கள். எளிதாக கிடைக்கவில்லை அந்த நொடி, எளிதாக கிடைக்கவில்லை அந்த உழைப்பு. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் என்பதை போல எல்லையற்ற அன்பினால் அலையலையாய் மலை மலையாய் குவிந்தார்கள் தமிழக மக்கள் வாக்குச்சாவடிக்கு முன்பே. இதற்கு முன்பு எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத அளவிற்கு வரவேற்பு, இதுவரைக்கும் எந்த தலைவருக்கும் கொடுக்காத ஒரு அன்பு நம்முடைய தலைவர் தளபதி விஜய்க்கு கொடுத்தார்கள் தமிழக மக்கள். இதுநாள் வரை தமிழக மக்கள் அனைவரும் ஒரு தலைவனை கடவுளாக தான் பார்த்திருந்தார்கள். ஆனால் முதல் முறையாக தமிழக மக்கள் அனைவரையும் கடவுளாக பார்த்தவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி விஜய். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை கோடி வேதனைகள் வந்தாலும், நான் பெற்ற பிடியிலே எனக்காக இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் என்று பம்மாத்து பண்ணாமல் வந்தார் நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள். இத்தனை அன்பு பெற்ற போதிலும் எள்ளி நகையாடியது எதிரிகள் கூட்டம். ஆனால் தமிழ்நாட்டில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, பிறந்த குழந்தை முதல் பாட்டி வரை அனைவரும் விசில் அடிக்க தொடங்கினார்கள். விசில் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். இதுவரை எந்த தேர்தலிலும் கண்டிராத வகையில் முதல் முறை பட்டதாரிகள், இளைஞர் படைகள், ஜென்சி கூட்டம் வாக்குச்சாவடி முகவர்களாக தமிழக வெற்றி கழகத்திற்காக அமர்ந்தார்கள். எதிரே அமர்ந்திருப்பது தனது தந்தையாகவே இருந்தாலும், எதிரே அமர்ந்திருப்பது எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும், நான் என் தலைவனுக்காக, என் தளபதிக்காக, என் அண்ணனுக்காக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறேன், உன்னால் முடிந்தால் ஒரு கல்லை ஓட்டையாவது நீ போட்டுப்பார் என்று நெஞ்சை நிமிர்த்தி அடைக்கலன் தேடி வந்தவர்கள் இல்லாமல் ஒரு படைக்கலன் கொண்ட ஒரு தளபதியின் தளபதிகளாக நம்முடைய தம்பிகள் அமர்ந்திருந்தார்கள். வாக்குச்சாவடியில் இருந்து வாக்குச்சாவடி பெட்டிகளை சுமக்கும் வண்டி வெளியே வரும்போது மலர் தூவி வரவேற்ற காட்சிகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் நடந்தது. அந்த அளவிற்கு ஒரு தலைமுறையே கொண்டாடிய ஒரு தேர்தல் என்றால் அது 2026 சட்டமன்ற தேர்தல் தான். ஏன் அப்படி ஒரு தலைமுறையே ஏன் ஒரு தலைவருக்காக இப்படி கொண்டாட வேண்டும்? ஏன் இந்த தேர்தலை இவ்வளவு மெச்சிக்க வேண்டும் என்றால், அவர் வெறும் தலைவர் மட்டுமல்ல, எங்கள் வீட்டில் உள்ள ஒரு உறுப்பினர். எங்கள் அண்ணன் தேர்தலில் நின்றால், எங்கள் தங்கை தேர்தலில் நின்றால், எங்கள் வீட்டில் உள்ள தங்களை பெற்ற அம்மாக்கள் தேர்தலில் நின்றால் என்ன செய்வோமோ அதையே செய்தார்கள் தமிழக மக்கள். இந்த பேரன்புக்கு மத்தியில் ஒட்டுமொத்த தமிழக திராவிட கட்சிகளும் சுக்கு நூறாக்கியது. வீட்டிலே பிரச்சாரம், போனிலே பிரச்சாரம், அரசு ஊழியர்கள் அரசு அலுவலகங்களில் பிரச்சாரம், ரோட்டிலே பிரச்சாரம் என்று
பார்க்கும் இடங்களில் எல்லாம் தளபதிக்காக தங்களுடைய அன்பு வேட்கை நடத்தினார்கள் நம்முடைய தளபதியின் தம்பிகள். சத்தியமாக சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த இந்த அன்பு வேறெந்த கட்சிக்கும் இனி கிடைக்க போவதும் இல்லை. தளபதி விஜய் அவர்களுக்கு கிடைத்த இந்த அன்பு வேறெந்த தலைவனுக்கும் இனி கிடைக்க போவதில்லை. ஒரு எம்ஜிஆர் இருந்தார், அதே போல ஒரே ஒரு தளபதி மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார். இனி யாரும் தளபதியை போல இருக்க மாட்டார்கள் என்பது திராவிட கட்சிகள் மட்டும் கிடையாது, தேசிய கட்சிகளும் உணர்ந்த உண்மை. பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் உடனிருந்த உற்ற தோழர்களுக்கும் கூட தளபதி ஜெயிப்பாரா, அரியணையில் ஏறுவாரா என்ற சந்தேகம் இருந்திருக்கலாம். ஆனால் தமிழக வெற்றி கழக தோழர்கள், தளபதியினுடைய தம்பிகள் மனதிலே வைத்தது ஒன்றுதான், எங்கள் அண்ணனை வீழ விடமாட்டோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீட்டு வாசல்களிலும் நின்று ஒவ்வொருவரின் கால்களில் விழுந்து தளபதிக்காக வாக்குகளை சேகரித்தது வரலாற்றில் யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு உண்மை. கோடிகளில் பணமில்லை, அரசியலில் பின்புலம் இல்லை, இதுவரை அரசியல் பற்றியே தெரியாதவர்கள் இந்த இளைஞர்கள். ஆனால் அதே நேரத்தில் எவனை கண்டும் தளபதியின் தோழர்களுக்கு பயமில்லை என்று உணர்த்தியவர்கள் இந்த தளபதியின் தம்பிகள் என்பதை தமிழ்நாடு என்றும் மறந்து விடாது. பணத்தை கடந்து, ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து ஒரு தலைவருக்கு ஒரு தலைமுறையே வாக்களித்திருக்கிறது என்றால் இது சரித்திரத்தில் முதல் முறை. இந்த சரித்திரத்தை எழுதியது தளபதி விஜய் என்று வருங்காலத்தில் தமிழ்நாடே பேசும். அதுவே உண்மை. விசிலால் பல செவிகளை அடைந்த வெற்றி, விசிலால் பல செவில்களை அறைந்த வெற்றி. இந்த வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது. இதுவரை ஆணவத்தில் இருந்த திமுக, தற்போதும் ஆணவத்தில் இருக்கும் திமுக கண்டிப்பாக உணர வேண்டியது, இது வெறும் இன்ஸ்டாகிராமால் வெற்றி பெற்ற வெற்றி கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தங்கள் மனதிலே வைத்திருந்த பாசத்திற்கான, தங்கள் மனதிலே வைத்திருந்த அன்பிற்கான, உங்கள் மீது வைத்துள்ள வெறுப்பிற்கான வெற்றியை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இது நாள் வரையில் எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஒரு அன்பு தளபதி விஜய்க்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீங்கள் எந்த இடத்திலே இன்னும் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர வேண்டிய தருணம் இது.